ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 371வது நாமாவளியாக ஓம் திரிகாலவிதே நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி 3 காலங்களை அறிந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது இறைவனை வர்ணிக்கும் பொழுது எப்படி நம்ம ஒரு குழந்தையை வர்ணிக்கும் பொழுது சொன்ன வார்த்தைகளே திரும்பி வரும், அது மாதிரி இறைவனை வர்ணிக்கும் பொழுதும் அந்த தேவதைகளெல்லாம் இறைவனை புகழ்ந்து பாடும் பொழுதும் பல நாமாக்கள் திரும்பி திரும்பி வரும். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் அதனுடைய அர்த்தங்களானது பிரகாசிக்கும். எப்படி வைரத்தை பட்டம் தீட்ட அந்த பட்டை தீட்டின உடனே அதனுடைய பிரகாசம் இன்னும் அதிகமாகுமோ, அது மாதிரி இறைவனை சொன்ன நாமாவளியாக இருந்தாலும் அதனுடைய தத்துவங்களால் பிரகாசிக்கும். 360வது நாமாவளியை திரிகாலஜ்ஞாய நமஹ அப்படின்ற நாமாவளியாக, அதாவது 3 காலங்களையும் உணர்ந்து இருப்பவருக்கு நமஸ்காரம்னு வர்ணித்தது. இந்த நாமாவளியில் 3 காலங்களை அறிந்தவர், அதாவது 3 காலத்துக்கும் அந்த செயலை அறிந்தவராக, வித்துனாலே அறிவு நூல் வேதங்கள் இது மாதிரி எல்லா விதமான அறிவு களஞ்சியம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வடிவமாக இறைவன் இருக்கார். நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், முக்காலத்தையும் உணர்ந்தவர், முக்காலத்தையும் இயக்கக்கூடியவர் பரம்பொருள். அப்படி அந்த முருகப்பெருமானுடைய அந்த 3 காலம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம பூமியில் வாழும்பொழுது நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுப்பதற்காக இச்சாசக்தியாக வள்ளியோடு இருக்கார். இந்த பூமியில் எல்லா பாக்கியத்தையும் அடைந்து தேவலோகத்தை அடையும் பொழுது தேவயானி கிரியாசக்தி அவளுடைய அனுகிரகத்தால் எல்லா பாக்கியத்தோடு தேவலோகத்தில் இருக்கலாம். முருகப்பெருமான் ஞான சக்தி, அவருடைய ஞான பிரபாவத்தால் எப்பொழுதும் அந்த ஆத்மா அழியாத தன்மையோடு புனித வடிவமான அந்த இறைவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய மேலான பாக்கியம் கிடைச்சிடும். அப்படி அந்த 3 சக்திகள் வடிவமாக 3 காலத்தை அறிந்தவராக முருகப்பெருமான் இருக்கார். அப்படின்றது தான் இந்த நாமாவளி 3 காலங்களை அறிந்தவராக முருகப்பெருமானை வர்ணிக்கிறது. ஓம் திரிகாலவிதே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.